ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ராசி மண்டலத்தில் 27வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 26வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம். இது வானமண்டலத்தில் 333 பாகை 333 பாகை 20 கலை 1 விகலை முதல் 346 பாகை 40 கலை வரை பரவி இருக்கிறது. இது 2 நட்சத்திரங்களின் கூட்டாகும். ஆகாயத்தில் இது கத்தி அல்லது தடிக்கம்பு போல் தோற்றமளிக்கும். இது 4 பாதங்களும் மீனராசியில் அடங்குகிறது. இதில் பறவை என்று பார்க்கும் பொழுது குயில், எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது 2, மரம் என்று பார்க்கும் பொழுது வேம்பு, தோற்றம் என்று பார்க்கும் பொழுது கத்தி அல்லது தடிக்கம்பு, நாடி என்று பார்க்கும் பொழுது பித்தநாடி, அதிபதி என்று பார்க்கும் பொழுது சனி, வேதை என்று பார்க்கும் பொழுது பூர நட்சத்திரம். இதனுடைய தசா ஆண்டுகள் 19. மிருகம் என்று பார்க்கும் பொழுது பசு, பாலினம் என்று பார்க்கும் பொழுது ஆண், பார்வை என்று பார்க்கும் பொழுது மேல்நோக்க பார்வை, நிறம் என்று பார்க்கும் பொழுது வெண்மை, தன்மை என்று பார்க்கும் பொழுது ஸ்திரம், கணம் என்று பார்க்கும் பொழுது மனித கணம், ரச்சு என்று பார்க்கும் பொழுது தொடை ரச்சு. விசக்கடிகை என்று ஈரில் இந்த நட்சத்திரத்தில் மொத்த ஆதியந்த பரம நாளிகைக்குள் இந்த 4 நாளிகையில் சுபத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும் அல்லது நன்மை தரா என்று அடையாளம் காட்டி ஒதுக்க சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம் நண்பர்கள் ஓரிருவர் ஒரு செயலையோ அல்லது வியாபாரத்தையோ ஒரு உறவையோ சந்திக்கும் போது அல்லது கூட்டாளிகளோடு பேசும்போது கசப்பு வந்திருக்கிறது. இது நல்ல நட்சத்திரம் தானே, முழு நட்சத்திரம் தானே, எப்படி வந்தது, தவறு நடந்தது என்று உற்று கவனிக்கும் பொழுது இந்த விசக்கடிகை காலத்தில் அந்த தொடக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு செயல் அல்லது ஒரு பயணம் அல்லது ஒரு சந்திப்பு பாதிக்குமா என்று அல்லது பாதிக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இந்த விசக்கடிகை தெளிவாக அடையாளம் காட்டியிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அடுத்து அமிர்த கடிகை என்று சொல்லும் பொழுது 48 நாளிகை முதல் 52 நாளிகை வரை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இது சுபத்திற்கு எல்லா விதத்திலையும் இது பொருத்தமாக அமைகிறது என்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த 4 நாளிகைக்குள் இது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, நடுராத்திரியாக இருந்தாலும் சரி, அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 11:30 முதல் 12:30 வரை இருந்தாலும் சரி, சந்தியா வேளை என்று சொல்லக்கூடிய காலை மாலை சூரிய உதயத்துக்கு சூரியாஸ்தமனத்துக்கு முன்பின் அரை மணி நேரம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் ஒரு சுபங்கள் சார்ந்த விஷயத்தை பேசும் பொழுது அந்த விஷயங்கள் நமக்கு உதவிகரமான ஒரு சூழ்நிலையையும் மற்றும் சந்தோஷத்தையும் புதிய வரவுகளையும் புதிய உறவுகளையும் தருகிறது என்பதில் மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இது ஓரிரு ஜாதகங்களில் நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அடுத்து பார்க்கும் பொழுது தோன்றியவர் என்று பார்க்கும் பொழுது தெய்வ வகையில் ஜடாயு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது அக்னிபுத்திரன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நட்சத்திரம் குல தெய்வ அருள் இல்லாத மனிதர்கள் இந்த குடும்பத்தில் பிறந்து இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் கல்வி தடைபடும், நினைத்த கல்வியை விடுத்து வேறு ஒரு கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும், வரவுக்கு மீறிய கடன் இருக்கும். ஜென்ம நட்சத்திரத்தில் கடன் தவிர்க்க உலகளந்த பெருமாள் கோவிலினுடைய தரிசனம் சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திர தொடர்பு உள்ளவர்கள் பன்றிமலை, கருப்பாயூரணி, கருங்காலக்குடி, கோச்சை, சாம்பல் நத்தம், மலம்பட்டி, கல்லம்பட்டி என்ற ஊர்களில் உள்ள தெய்வங்களை வழிபடுவது சாலச் சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து இதனுடைய காயத்ரி என்று பார்க்கும் பொழுது ஓம் அகீர் புத்திரயாய வித்மகே பிரதிஷ்டாடபாய தீமகி தன்னோ உத்தப்ரோடபத பிரசோதயாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரனுடைய காயத்ரியை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
வளர்பிறையில் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று தொடங்கி 19 நாட்கள் தொடர்ந்து காலை 19 முறை பாராயணம் செய்து வரும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய நெருடல்கள் மற்றும் தொந்தரவுகளிலிருந்து விடுபடுவதை கண்கூடாக உணரலாம். பரிகாரங்கள் அது இது என்று செல்வதை விட வீட்டிலேயே அமர்ந்தவாறு அதிகாலை நேரத்தில் ஒரு 19 நாள் அதிகபட்சம் காலையில் ஒரு 5 நிமிடம் பாராயணம் செய்து பார்க்கலாமே. இதில் ஒரு பெரிய பாதிப்போ நெருக்கடியோ இல்லை. அடுத்து, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4 பாதங்களுக்கும் 4 விருட்சத்தை அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார்கள். அதில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வேம்பு என்றும், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குல்மோகர் என்றும், 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சேராங்கொட்டை மரம் என்றும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செம்மரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் கண்டம், நெருக்கடி இப்படி வந்து போவதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் 3 வயதில் அஜீரணம், 15 வயதில் மிருகத்தால் தொந்தரவு, 25 வயதில் பால்வினை நோயால் தொந்தரவு, 30-35 வயதில் நெருப்பால் கண்டம், 50 மற்றும் 60வது வயதில் வயிற்று நோயால் கண்டம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுடைய குணங்கள் என்று பார்க்கும் பொழுது சஞ்சலம் உள்ளவர்கள், தாதா குணமுள்ளவர்கள், முடி நிறைந்தவர்கள் மற்றும் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ரோசமுடையவன், சாதுவானவன், நல்ல குணமுள்ளவன், நல்ல நடத்தையுள்ளவன், அறிவுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் பாதத்தில் பிறந்தவன் புத்தி இல்லாதவன், முன்கோபியாக உள்ளவன், செம்முடி உள்ளவன், கோல் சொல்லுபவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர் புலவர், சொல்லில் நாட்டமுடையவன், வாட்டமுடையவன், பேதியுடையவன் மற்றும் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்மையுள்ளவன். இது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஸ்நானம் செய்வதில், அதாவது புனித தீர்த்தத்தில் நீராடுவதற்கான குணாதிசயங்களும் விருப்பங்களும் இவர்களிடையே ஒருங்கே அமைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கடுத்தது கோல் சொல்லக்கூடிய தகுதியுள்ளவன், அதாவது கோல் சொல்லி குடிகெடுக்க வல்லவன் என்றும், நீதியோன் என்றும், தேச சஞ்சாரி என்றும், நல்ல வித்தையுள்ளவன் என்றும், தாம்பூலத்தின் மீது அதிக ஈடுபாடும் அக்கறையும் உள்ளவன் என்றும், நல்ல காது வடிவம் உடையவன் என்றும், பொய்யுடையவன் என்றும், பரந்த மார்பை உடையவன் என்றும், சாதுரியமுடையவன் என்றும், பெண்களுக்கு இனியவன் என்று இனியவன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அந்நியர்களுடைய ஈடுபாடும் அவர்களிடம் இருக்கும் நெருக்கத்தையும் அதிகப்படுத்தும் தன்மையுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கு வியாஜ்யத்தில் வெற்றி பெறுவான், அதன் மீது அதீத ஈடுபாடு உள்ளவன் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நல்ல பலமுள்ளவன் என்றும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த நட்சத்திரத்தினுடைய உடல் பாகம் என்று சொல்லும் பொழுது பாதங்கள், கால் தசை, நரம்புகள், உடலில் உள்ள பெரிய நரம்புகள், அதாவது சயாட்டிக்கா போன்ற நரம்புகள் மற்றும் நோய்கள் என்று பார்க்கும் பொழுது வாத நோயால் பாதிக்கப்படும், வலிகளால் மன அழுத்தம், அஜீரணம், கண் பார்வை பாதிப்பு, மன அழுத்தம், மலச்சிக்கல் மற்றும் குடல் இருக்கும், பாதங்களில் முறிவு, அதன் மூலம் வலி, அதன் மூலம் பூரணமாக நிவர்த்தியாகாத ஏதாவது மிச்சம் இருந்து கொண்டே இருக்கும் நோய், கால் சம்பந்தப்பட்டது, கால் பாதங்கள் குளிர்ந்து போதல், மரத்து போதல் மற்றும் பாதங்கள் கால் ஆணி நோய் போன்றவைகள் ஏற்படுகின்றன. நீர்க்கோப்பு மற்றும் உடலில் உள்ள நீர் வீக்கங்கள், பாத எரிச்சல், குடைச்சல் போன்ற நோய்களை இந்த நட்சத்திரங்கள் தருகிறது என்பதை அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். சரி நண்பர்களே, இது நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இந்த காணொலிகளை கொடுத்து வருகிறோம் அல்லவா. இந்த காணொலியில் அல்லது இந்த நட்சத்திர காரகத்துவத்தில் ஏதாவது விட்டிருக்கிறார்களா முன்னோர்கள் என்று பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. இதில் எனக்கு தெரிய இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் இந்த பூமியில் இருப்பார்கள், பூமி எப்படி இருக்கும், இந்த தன்மையோடு இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் விட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதற்கான தகவலையும் தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அதை ராசி காரகத்துவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி 12 ராசிகளுக்குள்ளும் முழுமையாக வெளிப்படுத்தி விடுவது என்று முடிவு செய்திருக்கிறேன். அப்படி வந்து பார்க்கும் பொழுது ஒரு வாழ்க்கை துணை நமக்கு எந்த மாதிரி நில அமைப்பில் உள்ளவர்கள் நமக்கு வாழ்க்கை துணையாக வருவார்கள், நண்பர்கள் எந்த திசையிலிருந்து வருவார்கள், எப்படிப்பட்ட
பூமியிலிருந்து வருவார்கள், எந்த பக்கத்தில் இருந்து வருவார்கள் என்று அனைத்தும் சொல்லிவிட முடியும் அல்லவா? ஆக நட்சத்திரங்களையும் கிரக காரகத்துவத்தையும் ராசி காரகத்துவத்தையும் மூன்றையும் ஒருங்கே உங்களால் படிக்க முடியும் பட்சத்தில், அதாவது அனுபவத்தில் கொண்டு வந்து நடைமுறையில் பயன்படுத்தும் அளவுக்கு அதை கவனிக்க முடியுமானால், எதிர்காலத்தில் இந்த ஜோதிடத்தின் மூலம் சொல்ல முடியாதது எதுவுமே இல்லை என்று அறுதிட்டு சொல்லிவிட முடியும். அதற்கான பதிவுகளை தருவதற்கான முயற்சியே இந்த முயற்சி என்னோடு கைகோர்த்து பயணியுங்கள். அனைத்தையும் தெரியப்படுத்தியிருக்கிறேன். அதனால் இந்த ராசி, இந்த நட்சத்திர காரகத்துவங்கள் காணொலியும் சரி, ராசி காரகத்துவங்களுடைய காணொலிகளையும் சரி, கிரக காரகத்துவத்தினுடைய காணொலிகளையும் சரி உங்களுடைய நண்பர்களுக்கு, ஜோதிட ஆர்வலர்களுக்கு பகிருங்கள். இந்த நான் தரும் காணொளிகள் எதிர்காலத்தில் எந்த ஒரு தனி நூலிலும் நீங்கள் எடுக்க முடியாது, ஒரு தனி நூலிலும் பார்க்க முடியாது. 1900 ஆண்டில் வந்துள்ள நூல், 1928 வந்துள்ள நூல்கள், 1935 வந்துள்ள நூல்கள், இது இல்லாமல் கேரனூர் பெரியவரின் புத்திரியான சரஸ்வதி அம்மா எழுதிய பிருகத் சம்ஹிதை என்ற நூல் மற்றும் உத்தரகாலாமிர்தம் என்ற நூல் மற்றும் காலப்பிரகாசிகை என்ற நூல், இத்தனை நூலிலிருந்தும் சேகரித்து ஒரு நட்சத்திரத்தினுடைய காரகத்துவத்தை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் இத்தனை நூல்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட காரகத்துவங்கள் உங்களுக்கு 10 நிமிடம் அல்லது 12 நிமிட காணொளியில் உங்களுக்கு தருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆதரவு கொடுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.